ஹாய்! கல்யாணத்தில என்ன முக்கியமா பார்க்கணும்னா, தாலி கட்டுறது தான். நாங்க பெர்ஃபெக்ட்டான டைம்ல போய் பொண்ணு மாப்பிள்ளைய கரெக்ட்டா ஆசீர்வாதம் பண்ணிட்டு, நிம்மதியா சாப்பிட்டுட்டு, கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சோம். ஏன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஒயிட்ல இருந்தேன். ஸோ இவன் என்ன ஒயிட் ட்ரெஸ் மாதிரியே இருக்க விட மாட்டான். அதனால சேஞ்ச் பண்ணிட்டேன். நெறைய பேர் ஏன் புடவ கட்ட மாட்டேன்றீங்க அப்படின்னும் கேட்டிருந்தீங்க. புடவ கட்டினாலும் அதே மாதிரி தான் ஃபுல்லா அவுத்து விட்டுருவான். என் மேலேயே புரண்டு ஒரு வழியும் பண்ணிருவான். அதனால இவன் கொஞ்சம் பெரியவன் ஆனதுக்கப்புறமா நம்ம புடவலாம் கட்டிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான்ல இருக்கேன். ஸோ அப்படியே கிளம்பி வரும்போது வர வழியிலே கொஞ்சம் ரெஸ்டாரண்ட்லாம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு, அம்மாவும், ஆத்யாவும் நல்லா விளையாடுனாங்க. விளையாடிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே வந்தாங்க. ஸோ அப்படியே வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு ஒரு 6:30 ஆயிடுச்சு. நாங்க வந்து சேர்றதுக்குள்ளேயே ராகுல் எங்கள பிக்கப் பண்ணுறதுக்கு வந்துட்டாங்க. "நீங்க எப்போ வந்தீங்க?" அப்படின்னு சொல்லி ஒரே ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தான். அப்புறம் வீட்ல கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, நல்லா சாப்பிட்டுட்டு, எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு, இதே மாரி இன்னொரு சூப்பரான ட்ரிப் போடுவோம் அப்படின்னு ஒரு பிளான போட்டுட்டு, எங்க வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இதே மாரி சூப்பரான வீடியோல வந்து பார்க்குறேன். அதுவரைக்கும் பாய்.